கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நமது ஆவிக்குரிய வாழ்விலே நம் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று நேற்றைய தினத்திலே நாம் கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அந்த சோதனைகளை நாம் எவ்வாறு ஜெயிக்க முடியும்? பல காரியங்களை நம்ம சிந்திக்கலாம். முக்கியமான சிலவற்றை மட்டும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 10:13 பின்வருமாறு சொல்கிறது: மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்து மக்களை பார்த்து, உங்களுக்கு சோதனை வருவது இயல்புதான். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு வர்றது கிடையாது. ஆனால் அதன் மத்தியிலே தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதன் பொருள் என்னவென்றால், பல வேளைகளிலே நாம் சோதிக்கப்படும் போது கர்த்தர் அன்புள்ளவராய் இருக்கிறாரா, கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறாரா, இல்லை என்றால் கடவுள் என்னை கைவிட்டு விட்டாரா? இந்த கேள்விகள் தான் நமக்குள்ளாக எழும்பும். ஒரு சிலர் நினைத்து கொள்ளலாம், கடவுள் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த சோதனைகள் வரணும், எனக்கு ஏன் இந்த கஷ்டங்கள் வரணும்? ஆனால் பவுல் நமக்கு நினைப்பூட்டுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது மனிதர்களால் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனைகளின் மத்தியிலே தேவன் மாறாதவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய திராணிக்கு மேல் சோதிக்கப்பட அவர் இடம் கொடுக்க மாட்டார். நம்மால் தாங்க முடியாத சோதனைகளை ஒரு நாளும் தேவன் நமக்கு கொடுக்க மாட்டார். அதே போல் அந்த சோதனையை தப்பித்து கொள்ளும்படியான ஒரு வழியையும் நமக்கு உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். இப்போ அந்த சோதனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளும் வழி என்ன? வாட் ஆர் த வேஸ்? எபேசியர் 6:11 பவுல் கூறுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். அது கர்த்தருடைய சர்வாயுத வர்க்கம், அதை நம்ம தரித்து கொள்ளணும். 17 சொல்றதை பாருங்க, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ பிசாசோடு நம்ம போராடணும், சோதனைகளோடு நம்ம போராடணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆயுதம் அவருடைய வசனம். லூக்கா 4 இயேசு கிறிஸ்துவானவர் சோதிக்கப்பட்ட போது அந்த 3 முறையும் அவர் வேத வசனத்தை, பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை மேல்கோள் காண்பித்து பிசாசை எதிர்கொள்கிறார். சங்கீதம் 119:11 தாவீது சொல்றாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். 1 யோவான் 5:3-4 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இப்போ நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது இந்த உலகத்தை ஜெயிக்கும் விசுவாசத்தை தேவன் நமக்கு அருளுகிறார். இப்போ நான் சோதனையை ஜெயிக்க வேண்டுமே என்றால் ரொம்ப எளிமையான ஒரு காரியத்தை தான் செய்யணும். கர்த்தருடைய வசனம் என்ன கூறுகிறதோ அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும், அதன்படி நான் வாழ வேண்டும். அவ்வாறு நான் வாழும்போது கலாத்தியர் 5:16 நான் மாம்சத்தில் நடவாமல் ஆவியில் நடக்கிறவளாய் காணப்படுவேன். மாம்சத்தில் நடப்பதென்றால் என்ன? என்னுடைய சொந்த விருப்பங்களின்படி வாழ்வது. எனக்குள்ளாக பிசாசு கொண்டு வருகின்ற அந்த சோதனைகளுக்கு இசைந்து பிசாசு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அதை நான் செய்வதுதான் மாம்சத்தில் நடப்பது. ஆனால் ஆவியில் நடப்பது என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமம் என்ன கூறுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது. அப்போ நான் ஆவியில் நடக்கும்போது மாம்சத்திற்கு இடம் இருக்காது. மாம்சத்துக்கு இடம் இல்லாத போது என்னால் சோதனைகளை மேற்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 4:7 பிசாசானவனுக்கு நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று கூறுகிறார். இப்போ சோதனைகளுக்கு நம்ம எதிர்த்து நிற்கும்போது அந்த சோதனைகள் நம்மை விட்டு ஓடி போகும். ஆனால் சோதனைகளை நம்ம எப்படி எதிர்த்து நிற்க முடியும்? எபேசியர் 6:17 தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நம்முடைய கைகளிலே ஏந்தி கொள்ளும்போது. 1 யோவான் 5:3-4 தேவனுடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது. சங்கீதம் 119:11 மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனத்தை என்னுடைய இருதயத்தில் நான் வைத்திருக்கும் போது, அந்த வசனத்தின்படி நான் வாழும்போது நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வதில்லை. எனக்கு அன்பானவர்களே, சோதனைகளை
சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனைகளை ஜெயிக்கிற மனுஷனும் பாக்கியவான். எவ்வாறு இந்த சோதனைகளை நம்மால் மேற்கொள்ள முடியும்? நேற்றைய தினத்தில் நம்ம கற்றுக்கொண்டோம், நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பாவம் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தாலும் நம்முடைய மாம்சம் பலவீனமாக இருக்கிறபடினாலே நம் பாவம் செய்துவிடக்கூடும். இப்போ நம்முடைய மாம்சத்தின் சத்தத்திற்கு நாம் செவி கொடாமல், பாவத்திற்கு நாம் செவி கொடுக்காமல் கர்த்தருக்கு செவி கொடுக்க வேண்டுமே என்றால் அவருடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாய், அந்த வசனத்தை நாம் கைக்கொள்கிறவர்களாய், அந்த வசனத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசமாகிய ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாகவும் ஜெய வீரர்களாகவும் இருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.